No manches. சூப்பர் 60 செய்திகளை பார்க்கலாம். ஆளுநர் அலுவலகம் தங்களிடம் பெரும்பான்மை இருப்பதை தாவேக உறுதிப்படுத்தவில்லை என்று கூறி விஜயின் கோரிக்கையை நிராகரித்துள்ளது. தாவேகவுக்கு காங்கிரஸ் ஆதரவு அளித்ததை தொடர்ந்து விஜய் மற்றும் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை புதன்கிழமை சந்தித்து ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்கும்படி கடிதம் அளித்தனர். 107 எம்எல்ஏக்களை கொண்டுள்ள தாவேகவுக்கு காங்கிரஸ் கட்சியின் 5 எம்எல்ஏக்கள் ஆதரவு தந்துள்ளதால் அக்கட்சிக்கு 112 உறுப்பினர்களின் ஆதரவு உள்ள நிலையில் ஆளுநர் அழைப்பு விடுக்கவில்லை. அதனைத் தொடர்ந்து ஆளுநரின் அழைப்பின் பேரில் விஜய் 2வது நாளாக அவரை சந்தித்து சுமார் 1 மணி நேரம் ஆலோசனை நடத்தினார். அதன் பிறகு ஆளுநர் அலுவலகம் வெளியிட்ட செய்தியில் ஆட்சி அமைக்க போதிய பெரும்பான்மை இருப்பதை தாங்கள் உறுதிப்படுத்தவில்லை என்று விஜயிடம் விளக்கம் அளிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆட்சி அமைக்க அதிமுகவும் திமுகவும் இணைந்து வந்தாலும் பெரும்பான்மை இருந்தால் ஏற்க தயார் என தமிழ்நாடு ஆளுநர் அர்லேக்கர் தெரிவித்துள்ளார். ஆங்கில செய்தி ஊடகத்திற்கு பேட்டியளித்த தமிழ்நாடு ஆளுநர் அர்லேக்கர், பெரும்பான்மைக்கு தேவையான எண்ணிக்கையோடு விஜய் வந்தால் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்க நான் தயாராக இருப்பதாக கூறினார். 118 எம்எல்ஏக்களை கண்முன் நிறுத்துங்கள் என தான் கூறவில்லை என கூறிய ஆளுநர் அர்லேக்கர், விஜய் பதவி ஏற்பை நான் எப்படி தடுக்க முடியும் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். பெரும்பான்மை இல்லாதது விஜய்க்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டிற்கும் பிரச்சினைதான் என தெரிவித்த அவர், பெரும்பான்மை இல்லாத அரசு குதிரை பேரம் நடத்துவதை தான் அனுமதிக்க முடியாது என்றும் தமிழ்நாடு ஆளுநர் அர்லேக்கர் தெரிவித்தார். என்டிஏ கூட்டணி கட்சிகளிடம் ஆதரவு கேட்கும் எண்ணம் இல்லை என தாவேகா இணை பொதுச் செயலாளர் CTR நிர்மல்குமார் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். விஜயின் தாவேகா 108 இடங்களை வென்ற நிலையில் ஆட்சி அமைக்க இன்னும் 6 எம்எல்ஏக்களின் ஆதரவு தேவைப்படுகிறது. இந்நிலையில் CPI மாநில செயலாளர் வீரபாண்டியன், CPM மாநில செயலாளர் சண்முகம் ஆகியோரை நேரில் சந்தித்து தாவேகா இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் ஆதரவு கோரினார். என்டிஏ கூட்டணியில் உள்ள ஏதாவது கட்சிகளுக்கு அழைப்பு ஏதாவது இல்லை, இதுவரைக்கும் இல்லை, அதற்கான எண்ணமும் இல்லை. அதேபோல IUML கட்சித் தலைவர் காதர் மொய்தீனிடம் தாவேகா கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் நேரில் ஆதரவு கோரினார். திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்க திட்டங்கள் நடைபெற்றதாகவும் அருண்ராஜ் விமர்சித்துள்ளார். மக்களோட தீர்ப்பை முற்றிலும் நீர்த்து செய்கிற அளவுக்கு இந்த 2 கட்சிகளும் பிளான் பண்ணியிருக்காங்க. அது சில பேர் தடுத்திருக்கலாம், ஆனால் அவங்க முயற்சி பண்ணது உண்மைதான். முயற்சி பண்ணியிருக்காங்க. முற்றிலும் மக்கள் தீர்ப்புக்கு எதிரான செயல். கண்டிப்பாக மக்கள் தமிழக மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதற்கு தக்க பதிலடி கொடுக்கும். பெரும்பான்மையை நிரூபிக்க தாவேகா தரப்பில் தீவிர முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஆட்சி அமைக்க ஆதரவு தருமாறு விஜய் கோரிய நிலையில் அது தொடர்பாக இடதுசாரி கட்சிகள் இன்று முக்கிய முடிவை எடுக்க உள்ளன. சென்னையில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த CPM மாநில செயலாளர் சண்முகம், வேறு யாரும் ஆட்சி அமைக்க உரிமை கோராத நிலையில் தாவேகாவை ஆட்சி அமைக்க அழைப்பதுதான் சரியானது என்றார். விஜய் அவர்களிடமிருந்து அவர்கள் அரசு அமைப்பதற்கு ஆதரவு கேட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு நேற்றைய தினம் கடிதம் அனுப்பியிருக்கிறாங்க. அது சம்பந்தமாக நாளைய தினம் எங்களுடைய கட்சியினுடைய மாநில செயற்குழு, மாநில குழு கூட்டம் நடைபெற இருக்கு. அந்த கூட்டத்தில் அது சம்பந்தமாகவும் இப்போது தமிழக அரசியல் சூழல் சம்பந்தமாகவும் நாங்கள் விவாதிப்போம். நாளைக்கு மாநில குழுவில் என்ன முடிவு எடுக்குதோ அது தெரிவிக்கிறோம். இதேபோல் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு கூட்டமும் நிர்வாக குழு கூட்டமும் இன்று நடைபெற உள்ளது. அதில் முக்கிய முடிவு எடுக்கப்பட உள்ளது. தலைவர் முடிவெடுக்கிறதுனா நாங்கள் தொடர்ந்து பின்பற்றி வர்றோம். இந்த விஷயத்தில் என்ன முடிவெடுக்கிறாரோ அதான் எங்கள் முடிவு. இதனிடையே திமுக தலைவர் MK ஸ்டாலினை சந்தித்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சித் தலைவர் காதர் மொய்தீன், திமுக எடுக்கும் முடிவுக்கு கட்டுப்படுவோம் என்றார். பழைய குணத்தை மாற்றிக்கொள்ளாத காங்கிரஸ் முதுகில் குத்தி மாபெரும் துரோகத்தை செய்துவிட்டதாக திமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. சட்டப்பேரவை தேர்தல் தோல்விக்கு பிறகு திமுக தலைவர் MK ஸ்டாலின் தலைமையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் அக்கட்சியின் எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் 4 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதன்படி சட்டப்பேரவை தேர்தலில் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவிப்பதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கூட்டணியில் இருந்து விலகிய காங்கிரஸை கடுமையாக கண்டித்துள்ள திமுக, காங்கிரஸ் கட்சி தனது பழைய குணத்தை மாற்றிக்கொள்ளவில்லை என்றும் பெருந்தன்மையோடும் பொறுப்போடும் நடந்து கொண்ட திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு நேரில் வந்து ஒரு நன்றி கூட தெரிவிக்காமல் முதுகில் குத்தி மாபெரும் துரோகத்தை அக்கட்சி செய்திருப்பதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மேலும் தமிழ்நாட்டின் அரசியல் நிர்வாக நிலைமைகளை ஆராய்ந்து அவசர முடிவுகளை உடனடியாக எடுக்கும் அதிகாரத்தை MK ஸ்டாலினுக்கு வழங்கியும் எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது.
அவர் மறுத்திருக்கிறார், அவர் முடிவெடுப்பார். அப்படி அவர் ஒரு முடிவை எடுத்தால் அது திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்றுக்கொள்ளும். ஆனால் அந்த முடிவு இதுவரை எடுக்கப்படவில்லை. அதிமுக ஆட்சி அமைக்க திமுக ஆதரவு அளிக்குமா என்ற கேள்விக்கு திமுக செய்தி தொடர்பாளர் டி.கே. இளங்கோவன் அளித்த பதில்தான் இது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் தலைமையில் அக்கட்சி எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் 4 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த திமுக மூத்த தலைவர் டி.கே. இளங்கோவன் தாவேக ஆட்சி அமைப்பதை திமுக தடுக்கவில்லை என்றார். நாங்கள் ஆளுநரை பார்த்து இவர்களை அனுமதிக்காதீர்கள் என்று சொன்னோம். அவர்கள் ஆளுநரை பார்த்து சொல்கிறார்கள், ஆளுநர் எண்ணிக்கையை தானே கேட்கிறார். அந்த எண்ணிக்கையை அவர்கள் காட்டினால் அனுமதிக்க போகிறார். நாங்கள் எப்படி தடுக்க முடியும்? இதனிடையே வரும் 10ஆம் தேதி வரை திமுக எம்எல்ஏக்கள் சென்னையில் இருக்க வேண்டும் என்று திமுக தலைமை அறிவுறுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி அமையும் எனவும் நிர்வாகிகள் பொறுமையாக இருக்க வேண்டும் எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது கட்சி நிர்வாகிகளிடம் பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் புதிய அரசை அமைக்க எந்த கட்சிக்கும் தனிப்பெரும்பான்மை இல்லாததால் பெரும் அரசியல் குழப்பம் நிலவி வருகிறது. இந்நிலையில் புதுச்சேரி பூரணாங்குப்பத்தில் நடைபெற்ற அதிமுக எம்எல்ஏக்களின் கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமியை சட்டமன்ற கட்சி குழு தலைவராக கையெழுத்து பெறப்பட்டதாக கூறப்படுகிறது. அப்பொழுது தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி அமையும் என எடப்பாடி பழனிசாமி பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த புதுச்சேரி அதிமுக நிர்வாகி அன்பழகன் தாவேகாவுடன் அதிமுகவுக்கு எந்த உறவும் கிடையாது என திட்டவட்டமாக தெரிவித்தார். விஜயோடு அவரை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களோடு அதிமுகவிற்கு ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை. அந்த காங்கிரஸ்காரர்களுக்கு இருக்கக்கூடிய இயற்கையான பதவியினுடைய வெறியில் தமிழகத்துடைய அரசியலே புரட்டி போடக்கூடிய ஒரு சூழ்நிலையை காங்கிரஸ் கட்சி உருவாக்கி அதை தடுக்குகின்ற நோக்கம் எங்களுடைய எடப்பாடியாருக்கு நடக்கும். பூரணாங்குப்பம் தங்கும் விடுதியில் அதிமுக எம்எல்ஏக்கள் மேலும் சில நாட்கள் தங்குவார்கள் எனவும் கூறப்படுகிறது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நாளை முதலமைச்சராக பதவியேற்பார் என்று அக்கட்சியின் எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் பொதுச் செயலாளர் ஆனந்த் நம்பிக்கை தெரிவித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை பனையூரில் உள்ள தலைமை அலுவலகத்தில் ஆனந்த் தலைமையில் அக்கட்சியின் எம்எல்ஏக்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அதில் அனைத்து தரப்பு பேச்சுவார்த்தைகளும் இன்றைக்குள் முடிவடையும் சூழல் இருப்பதால் தொடர்ந்து அமைதி காக்குமாறு எம்எல்ஏக்களுக்கு ஆனந்த் அறிவுறுத்தியதாக தகவல்கள் கசிந்துள்ளன. இதனிடையே சில கட்சிகள் தங்களுக்கு ஆதரவளிக்கும் என்பதில் நம்பிக்கையுடன் இருப்பதாக அங்கிருந்தவர்கள் கூறினர். பரபரப்பான அரசியல் சூழலுக்கு மத்தியில் பனையூரில் இன்று காலை தவிக பொதுச் செயலாளர் ஆனந்த் தலைமையில் அக்கட்சி எம்எல்ஏக்கள் கூட்டம் மீண்டும் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பரபரப்பான அரசியல் சூழலுக்கு இடையே திமுக தலைவர் மு க ஸ்டாலினை விசிக தலைவர் திருமாவளவன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் ஆகியோர் சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டனர். சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் கட்சிக்கு பெரும்பான்மை பலம் இல்லாதால் கூட்டணி ஆட்சி அமைக்க அந்த கட்சி தீவிரம் காட்டி வருகிறது. இதற்காக திமுக கூட்டணியில் உள்ள இடதுசாரிகள் மற்றும் விசிகாவின் ஆதரவை தாவேகா கோரியுள்ளது. இந்நிலையில் விசிக தலைவர் திருமாவளவன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் ஆகியோர் திமுக தலைவர் மு க ஸ்டாலினை அவருடைய இல்லத்தில் சந்தித்து பேசினர். இதையடுத்து பேசிய விசிக தலைவர் திருமாவளவன் தாவேக்கு ஆதரவு கேட்டது குறித்து ஆலோசிக்கக்கூடிய கூட்டம் தொடர்பாக இன்னும் முடிவு செய்யவில்லை என்றார். எலெக்ஷன் முடிவுகளை பத்தி பேசணும். ஒரு மரியாதை நிமித்தமான அங்க போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா சார்? உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க தமிழக நாங்க உயர்நிலைக்கு உள்ள முடிவு பண்ணி தான் சொல்லுவோம். நாங்க அதிகாரப்பூர்வமா அறிவிக்கல என்னைக்கு கூட்டம். இங்கிலீஷ் பிளேஸ் அந்த கூட்டத்துல தான் முடிவு பண்ணுவோம். நாளைக்கு அறிவிக்கல. இதைத் தொடர்ந்து பேசிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் தாவேக்கு ஆதரவு கேட்டது குறித்து வெள்ளிக்கிழமை முடிவெடுக்கப்படும் என்று கூறியுள்ளார். பதவி ஆசைக்காக தாவேகாவிற்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை என காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமார் விளக்கம் அளித்துள்ளார். தாவேகாவிற்கு காங்கிரஸ் கட்சி ஆதரவு அளிப்பது குறித்து முன்வைக்கப்படும் விமர்சனங்களுக்கு விளக்கம் அளித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு உருவான அரசியல் சூழலில் தாவேகாவை காங்கிரஸ் ஆதரிப்பது குறித்து சில விமர்சனங்கள் திட்டமிட்டு முன்வைக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். குறிப்பாக பதவி ஆசைக்காகவும் தமிழக மக்களுக்கு துரோகம் இழைக்கும் வகையிலும் முடிவெடுக்கப்பட்டதாகவும் சிலர் முதுகில் குத்திவிட்டதாக கூறுவதையும் காங்கிரஸ் முற்றிலுமாக மறுப்பதாக குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் அறிவிப்பிற்கு முன்பே பல்வேறு அரசியல் அழைப்புகள் தங்களுக்கு வந்ததை நாடறியும் என்றும், இருப்பினும் மதவாத சக்திகளுக்கு எதிராக இந்தியா கூட்டணியில் பயணிப்பதில் காங்கிரஸ் உறுதியாக இருந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மதசார்பற்ற சக்திகள் அனைத்தும் ஓரணியில் திரள வேண்டும் என்றும், தமிழ்நாட்டில் ஒரு வலிமையான மதசார்பற்ற ஆட்சி அமைய வேண்டும் என்பதே தங்களின் ஒரே நோக்கம் என்றும், அதில் தமிழக மக்களுக்கு துரோகம் இழைக்கப்படுவதாக கூறுவது அடிப்படை ஆதாரமற்றது என்றும் ராஜேஷ்குமார் குறிப்பிட்டுள்ளார்.
புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தனது பதவியை ராஜினாமா செய்தார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 18 இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெரும்பான்மையை பெற்றுள்ளது. இதையடுத்து ரங்கசாமி மீண்டும் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார். இந்நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி தனது பதவியை ராஜினாமா செய்தார். வியாழக்கிழமை காலை துணைநிலை ஆளுநர் மாளிகைக்கு சென்ற முதலமைச்சர் ரங்கசாமி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனிடம் தனது ராஜினாமா கடிதத்தை வழங்கினார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ரங்கசாமி தமிழ்நாடு முதலமைச்சராக விஜய் விரைவில் பதவி ஏற்பார் என்று தெரிவித்தார். ஆட்சி அமைக்க கோரும் கடிதம் கொடுத்துருக்கீங்களா? என்டிஏ கவர்மெண்ட் மீட்டிங் முடிஞ்ச பிறகு கொடுப்பார். விஜய் வந்துட்டு கொஞ்சம் பெரும்பான்மை கிடைக்காம கஷ்டப்படுறாரு. உங்களுடைய வாழ்த்துக்கள். சீக்கிரமாக அவரு பதவி ஏற்பாரு. ஆட்சி அமையும். இதனிடையே சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு பொறுப்பேற்று புதுச்சேரி காங்கிரஸ் தலைவர் பதவியை வைத்திலிங்கம் ராஜினாமா செய்தார். அவர் தனது ராஜினாமா கடிதத்தை காங்கிரஸ் தலைமைக்கு அனுப்பி வைத்துள்ளார். I am resigning my post. I am resigning my post, MP post. That's all. No other reason. I am resigning. I am elected as a member of legislature. So I am resigning one post. சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்ற அதிமுகவின் CV சண்முகம் தனது MP பதவியை ராஜினாமா செய்தார். சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக சார்பில் மயிலம் தொகுதியில் போட்டியிட்ட முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் சுமார் 30,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். இதனால் 2இல் 1 பதவியை அவர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற நிலை உருவானது. இந்த நிலையில் CV சண்முகம் தனது மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார். கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூன் மாதம் மாநிலங்களவை உறுப்பினராக பதவியேற்றிருந்தவர் டெல்லியில் குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணனை சந்தித்து ராஜினாமா கடிதத்தை வழங்கினார். அவரது மாநிலங்களவை உறுப்பினருக்கான பதவிக்காலம் முடிய இன்னும் 2 ஆண்டுகள் உள்ளன. தாவேக ஆட்சி அமைக்க NDA கூட்டணி கட்சிகளின் ஆதரவு கோரும் எண்ணமில்லை என அக்கட்சியின் இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இல்லை என்ன சட்டப்படி இருக்கோ தனிப்பெரும்பான்மை கட்சியாக ஆட்சி அமைக்கும் உரிமை கண்டிப்பாக தமிழகத்தில் எங்களுடைய தலைவருக்கு இருக்குது. ஸோ அதுக்காக நாங்கள் கண்டிப்பாக அந்த கடிதத்தை எங்கள் தலைவர் கொடுத்துட்டாரு. ஒரு நாள் இருங்க, நம்ம வெயிட் பண்ணுவோம். விஜய் முதல்வராவதை தள்ளி போடலாமே தவிர தடுக்க முடியாது என தாவேக கொள்கை பரப்பு செயலாளர் அருண்ராஜ் தெரிவித்தார். இது புதுசு இல்லை, தலைவருக்கும் இது புதுசு இல்லை. அதான் தலைவர் நேற்று கூட சொன்னார், உங்களுக்குலாம் வேணால் அது புதுசாக இருக்கலாம், எனக்கு அது பழகிருச்சு, பார்த்துக்கலாம். கண்டிப்பாக அது டிலே தான் பண்ண முடியும். ஒரு விஷயத்தை, ஒரு சட்டப்பூர்வமான ஒரு விஷயத்தை கொஞ்ச நாள் தள்ளி போடலாமே தவிர அதை தடுக்கலாம் முடியாது. நீதி கண்டிப்பாக வெல்லும். பெரும்பான்மை இல்லாததால் தமிழக ஆளுநர் விஜய்க்கு அழைப்பு விடுக்கவில்லையே தவிர இந்த விவகாரத்தில் அரசியல் செய்வது தவறு என பாஜக துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் கட்சி தமிழகத்தில் ஒரு குழப்பத்தை, ஒரு பதட்டத்தை ஏற்படுத்த முயல்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் மக்கள் அதற்கு எதிராக, அதாவது காங்கிரஸ் கட்சிக்கும் எதிராக வாக்களித்தார்கள் என்பதை மறைப்பதற்காக இவர்கள் இப்படிப்பட்ட ஒரு தில்லுமுள்ளு வேலையிலே இறங்கி இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. குதிரை பேரம் போன்றவற்றை தவிர்க்கவே முன்கூட்டியே உறுப்பினர்களின் எண்ணிக்கையை தெரிவிக்க வேண்டும் என ஆளுநர் வலியுறுத்தியிருப்பதாகவும் கூறினார். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் சற்று நேரத்தில் வெளியிடப்பட உள்ளன. தமிழ்நாட்டில் +2 பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. +2 பொதுத் தேர்வை சுமார் 8 லட்சத்திற்கும் அதிகமான மாணவ மாணவிகள் எழுதியிருந்த நிலையில் தமிழ்நாட்டில் புதிய அரசு அமைவதில் ஏற்படும் தாமதம் காரணமாக முடிவுகள் தள்ளிப்போவதாக தகவல் வெளியானது. இதற்கு குழந்தைகள் உரிமை கண்காணிப்பகம் உள்ளிட்ட அமைப்புகள் கவலை தெரிவித்து பள்ளிக்கல்வித்துறைக்கு கடிதம் எழுதின. உரிய நேரத்தில் மதிப்பெண்கள் மற்றும் சான்றிதழ்கள் பெறுவதை பொறுத்தே மாணவர்களின் உயர்கல்வி வாய்ப்புகள் அமையும் என கூறி முடிவுகளை உடனடியாக வெளியிட வேண்டும் என்று வலியுறுத்தினர். இந்நிலையில் +2 பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று காலை 9:30 மணிக்கு வெளியாகும் என பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. மாணவர்கள் தங்களது தேர்வு முடிவுகளை tnresults.nic.in மற்றும் dge.tn.gov.in என்ற இணையதளங்கள் வாயிலாகவும் தாங்கள் பயின்ற பள்ளிகளிலும் அறிந்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 7845252525 என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கும் ஹாய் மெசேஜ் அனுப்பியும் தேர்வு முடிவுகளை தெரிந்து கொள்ளலாம் என பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கோடை மழை பெய்தது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் தேவாலா சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது.
கரூர் மாவட்டத்தின் குளித்தலை, லாலாப்பேட்டை, தோகைமலை உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. கோவை நகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் மாலையில் பல்வேறு இடங்களில் மிதமான மழை பெய்தது. மலுமிச்சம்பட்டி, செட்டிப்பாளையம், கற்பகம் பல்கலைக்கழக சுற்றுவட்டார பகுதிகளில் அரை மணி நேரம் பெய்த மழையால் வெப்பம் தணிந்தது. புதுக்கோட்டை மாநகர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 2வது நாளாக கனமழை பெய்தது. தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியதால் போக்குவரத்து சற்று பாதிக்கப்பட்டது. பெரம்பலூர் மாவட்டம் வேப்பூர், குன்னம், அகரம், சீகூர் உள்ளிட்ட மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகளில் பலத்த சூறாவளி காற்று மற்றும் இடி மின்னலுடன் திடீர் மழை பெய்தது. தமிழகத்தின் 19 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சியும் ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதையும் நிலவுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் இன்று நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தூத்துக்குடி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை மாவட்டங்களில் கனமழை பெய்யலாம் என்று கூறப்பட்டுள்ளது. நாளை மற்றும் நாளை மறுநாளில் நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி உள்ளிட்ட 22 மாவட்டங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வரும் 11ஆம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக குறைய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வான மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மறைந்த தயாரிப்பாளர் ஆர்.பி. சௌத்ரியின் 100வது படத்தில் தாம் நடிக்க இருந்ததாக நடிகர் ரஜினிகாந்த் கூறியுள்ளார். தமிழ் திரையுலகில் முன்னணி தயாரிப்பாளரான ஆர்.பி. சௌத்ரி கடந்த செவ்வாயன்று ராஜஸ்தானில் நிகழ்ந்த கார் விபத்தில் உயிரிழந்தார். இதனையடுத்து சென்னை தியாகராய நகரில் வைக்கப்பட்டிருந்த அவரது உடலுக்கு திரைப்பிரபலங்கள், தயாரிப்பாளர்கள் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். அந்த வகையில் நடிகர் ரஜினிகாந்த் இறுதி அஞ்சலி செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எத்தனையோ இயக்குநர்கள், டெக்னீஷியன்களை ஆர்.பி. சௌத்ரி உருவாக்கி இருக்கிறார் என்றும் திரையுலகை காப்பாற்றியவர் எனவும் கூறினார். மிகப்பெரிய மனிதர், எத்தனையோ டைரக்டர்ஸ் உருவாக்கி இண்டஸ்ட்ரியை வந்து காப்பாற்றுறது ரொம்ப 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 வருத்தமாக இருக்கு. ஆர்.பி. சௌத்ரியின் உடல் மயிலாப்பூரில் உள்ள கிருஷ்ணாம்பேட்டை மயானத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. தாவேக தலைவர் விஜயை ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்காமல் பாஜகவின் நடவடிக்கைக்காக தமிழ்நாடு ஆளுநர் காலம் தாழ்த்தி வருவதாக உச்சநீதிமன்றத்தின் மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் குற்றம் சாட்டியுள்ளார். ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்குமாறு தாவேக தலைவர் விஜய் தமிழ்நாடு பொறுப்பு ஆளுநர் ராஜேந்திர அர்லேக்கரை இருமுறை சந்தித்து கோரிக்கை விடுத்தார். இச்சூழலில் போதிய பெரும்பான்மை இல்லை என்பதால் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்கப்படவில்லை என்று ஆளுநர் மாளிகை விளக்கமளித்தது. இந்நிலையில் டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த உச்சநீதிமன்றத்தின் மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் தமிழ்நாடு ஆளுநர் வெளியிட்டுள்ள அறிக்கை அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என்றார். When governors become agents of the BJP, they do the bidding of the BJP. And whatever the BJP wants, the governments will do. பெரும்பான்மையை ஆளுநர் மாளிகையில் நிரூபிக்க வேண்டியது இல்லை என்றும் சட்டமன்றத்தில் தான் நிரூபிக்க வேண்டும் என்றும் கபில் சிபல் கூறினார். Now the governor is clearly aware of what the situation is in Tamil Nadu. And he must follow the dictum of the Supreme Court and the recommendations of the Sarkaria Commission. தாவேக்கவை ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைக்காவிட்டால் நீதிமன்றம் உரிய உத்தரவு பிறப்பிக்கும் என்றும் கபில் சிபல் தெரிவித்தார். மேற்கு வங்கத்தின் புதிய முதலமைச்சராக சுவேந்து அதிகாரி இன்று தேர்வு செய்யப்பட வாய்ப்புள்ளது. மேற்கு வங்கத்தில் அடுத்த முதலமைச்சர் யார் என்பது குறித்த அறிவிப்பு இன்று மாலை வெளியாக வாய்ப்புள்ளது. அங்கு நடந்து முடிந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் 207 இடங்களை கைப்பற்றி பாஜக ஆட்சியை பிடித்துள்ளது. இந்த நிலையில் புதிய முதலமைச்சரை தேர்வு செய்வதற்கான ஆயத்த பணிகளில் பாஜக இறங்கியுள்ளது. இதற்காக உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று கொல்கத்தா செல்கிறார். அங்குள்ள பிஸ்வா கன்வென்ஷன் சென்டரில் நடைபெறும் கூட்டத்தில் பங்கேற்கும் அமித்ஷா புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பாஜக சட்டமன்ற உறுப்பினர்களுடன் ஆலோசனை நடத்துகிறார். அதனைத் தொடர்ந்து பிரிகேட் பரேட் மைதானத்தில் நாளை நடைபெற இருக்கும் பதவியேற்பு விழாவுக்கான ஏற்பாடுகளை அமித்ஷா பார்வையிடுகிறார். நந்திகிராம் தொகுதியில் மமதா பானர்ஜியை தோற்கடித்து சுவேந்து அதிகாரி முதலமைச்சர் ரேஸில் முதலிடத்தில் உள்ளார். இதேபோல திலீப் கோஷ், சுகந்தா மஜும்தார், சாமித் பட்டாச்சாரியா, ரூபா கங்குலி, அக்னி மித்ரா பால் உள்ளிட்டோர் பெயர்களும் பரிசீலனையில் உள்ளது. இதனிடையே மேற்கு வங்கத்தில் 17வது சட்டப்பேரவையை கலைத்து ஆளுநர் ஆர்.என். ரவி உத்தரவிட்டார். தேர்தல் தோல்விக்கு பிறகு மமதா பானர்ஜி தனது பதவியை ராஜினாமா செய்ய மறுத்ததாக கூறப்படும் நிலையில் ஆளுநர் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி சட்டமன்றத்தை கலைத்தார்.
பஞ்சாபில் அமலாக்கத்துறை சோதனையின் போது 9வது மாடியில் இருந்து கீழே வீசப்பட்ட இந்த பணம் நிரம்பிய பைகள் அம்மாநிலத்தில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மொகாலி அருகே கரார் பகுதியில் நிதின் கோகல் என்ற IT ஊழியரின் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். சோதனையின் பொழுது 9வது மாடியில் இருந்து பணம் நிரம்பிய பைகள் ஜன்னல் வழியாக கீழே வீசப்பட்டன. அதில் சுமார் 25 லட்சம் ரூபாய் வரை பணம் இருந்ததாகவும் அதனை பறிமுதல் செய்து அமலாக்கத்துறை விசாரணை நடத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது. IT ஊழியரான நிதின் கோகல் பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மானிற்கு நெருங்கிய உறவினர் என கூறப்படுகிறது. ஆனால் தனக்கும் நிதின் கோகலுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என பகவந்த் மான் விளக்கம் அளித்துள்ளார். இந்நிலையில் சண்டிகர், பாட்டியாலா உட்பட பல இடங்களிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஒரே நேரத்தில் சோதனை மேற்கொண்டிருப்பது அம்மாநிலத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. डॉक्टर दिलीप कुमार जायसवाल ईश्वर की शपथ लेता हूं। मैं विधि द्वारा स्थापित भारत के संविधान के प्रति सच्ची श्रद्धा एवं निष्ठा रखूंगा। பீகாரில் முன்னாள் முதலமைச்சர் நிதிஷ்குமாரின் மகன் நிஷாந்த் குமார் பாஜக கூட்டணி அரசில் அமைச்சராக பதவியேற்ற காட்சிதான் இது. பீகாரில் கடந்த ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் நிதிஷ்குமார் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்தது. இதனைத் தொடர்ந்து நிதிஷ்குமார் மாநிலங்களவை உறுப்பினராக கடந்த மாதம் தேர்வான நிலையில் தன்னுடைய முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். இதனால் அந்த மாநிலத்தில் முதல் முறையாக பாஜகவை சேர்ந்த சாம்ராஜ் சௌத்ரி முதலமைச்சராக பதவியேற்றார். இந்நிலையில் புதிய அமைச்சர்களின் பதவியேற்பு நிகழ்ச்சி தலைநகர் பாட்னாவில் உள்ள காந்தி திடலில் பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இதில் பங்கேற்க சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு தொண்டர்கள் வழிநெடுக உற்சாக வரவேற்பு கொடுத்தனர். இந்நிலையில் நிதிஷ்குமாரின் மகன் நிஷாந்த் குமார் 5 பேருடன் இணைந்து அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். डॉक्टर दिलीप कुमार जायसवाल ईश्वर की शपथ लेता हूं। मैं विधि द्वारा स्थापित भारत के संविधान के प्रति இதில் பாஜகவை சேர்ந்த 15 பேர், ஐக்கிய ஜனதா தளத்தை சேர்ந்த 13 பேர், லோக் ஜனசக்தியை சேர்ந்த 2 பேர், இந்துஸ்தானி அவாமி மோர்ச்சா மற்றும் ராஷ்டிரிய லோக் மோர்ச்சாவை சேர்ந்த தலா ஒருவர் என 32 பேருக்கு அந்த மாநில ஆளுநர் சையது அட்டா ஹஸ்னைன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். தாவேக தலைவர் விஜய்க்கு ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைக்க வலியுறுத்தி சென்னை மெரினாவில் போராட்டம் நடத்த இருப்பதாக தகவல் வெளியான நிலையில் அங்கு காவலர்கள் குவிக்கப்பட்டுள்ளனர். சட்டமன்ற தேர்தலில் தாவேக 108 இடங்களை கைப்பற்றி தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்த நிலையில் அக்கட்சி ஆட்சி அமைக்க காங்கிரஸ் கட்சி ஆதரவு தெரிவித்தது. இதனால் தாவேகவிற்கான ஆதரவு 112ஆக உயர்ந்ததை அடுத்து தாவேக தலைவர் விஜய் ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை இருமுறை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். இருப்பினும் பெரும்பான்மையை நிரூபிக்க போதிய எம்எல்ஏக்களின் ஆதரவு இல்லை என ஆளுநர் தெரிவித்ததாக அவரது மாளிகை விளக்கம் அளித்துள்ளது. இந்த சூழலில் தாவேக தலைவர் விஜய்க்கு ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும் என வலியுறுத்தி ஜல்லிக்கட்டு போராட்டம் போல் மெரினாவில் குவிந்து போராட்டம் நடத்தலாம் என சிலர் சமூக வலைதளங்களில் பதிவிட்டனர். இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மெரினா கடற்கரையில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். உழைப்பாளர் சிலை முதல் கலங்கரை விளக்கம் வரை சுமார் 300க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். சட்டமன்ற தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக தாவேக உருவெடுத்துள்ள நிலையில் அக்கட்சியின் தலைவர் விஜய் பூர்வீக ஊரான ராமநாதபுரத்தில் அவரது உறவினர்கள் மகிழ்ச்சி கடலில் மூழ்கியுள்ளனர். தாவேக தலைவர் விஜயின் தந்தை SA சந்திரசேகரின் பூர்வீகம் ராமநாதபுரம் அருகே உள்ள முத்துப்பேட்டை கடற்கரை கிராமமாகும். கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு விஜய் கட்சி தொடங்க முடிவு செய்த போது முத்துப்பேட்டை வந்த SA சந்திரசேகர் அவரது தந்தையின் கல்லறையை புதுப்பித்து பிரார்த்தனை செய்தார். இந்நிலையில் நடைபெற்று முடிந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் தாவேக தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்து விஜய் முதல்வராக வாய்ப்பு உள்ளதால் முத்துப்பேட்டை மக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய முத்துப்பேட்டை காணிக்கை அன்னை ஆலய அருட்தந்தை சவரிமுத்து தாவேக தலைவர் விஜயின் வெற்றி கிராம மக்களை மகிழ்ச்சியடைய செய்துள்ளதாக கூறினார். அப்போ வந்திருந்தப்பவே நாங்கள் எதிர்பார்த்தோம் அவர் ஒரு நல்ல ஒரு தலைவராக உருவாகுவார்னு எதிர்பார்த்தோம். ஒரு பெருவாரியான தொகுதியில் பெற்று CM ஆக போறாரு அப்படிங்கிறது நம்ம ஊர் மக்கள் எல்லாருக்கும் மகிழ்ச்சியாகவும் ஒரு அதிர்ச்சியாகவும் இருக்கு. விஜய் முதல்வரான பிறகு மீனவர்களுக்கு உரிய பாதுகாப்பு அளிப்பதுடன் அதிக திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்றும் அந்த கிராம மக்கள் வலியுறுத்தினர். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் உள்ள அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டியதால் சுற்றுலா பயணிகள் உற்சாகமடைந்தனர். கடந்த சில நாட்களாக வெயில் சுட்டரித்த நிலையில் குற்றால அருவிகள் நீரின்றி வறண்டு காணப்பட்டன. இந்நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த திடீர் கோடை மழையால் குற்றால அருவிகளில் நீர்வரத்து தொடங்கியது. இந்நிலையில் கோடை விடுமுறைக்கு குற்றாலத்திற்கு சுற்றுலா சென்றவர்கள் 5 அருவி சிற்றருவிகளில் நீராடி மகிழ்ந்தனர்.
இதேபோன்று கொடைக்கானலில் உள்ள பிரையன் பூங்காவில் பூத்து குலுங்கும் மலர்களை ஏராளமான சுற்றுலா பயணிகள் கண்டுகளித்தனர். இங்க கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்கு. இங்க பூக்களும் நிறைய பூக்கள் இருக்கு. விதவிதமான ரோஜா பூக்கள்லாம் பல நிறங்கள்ல இருக்கு. ஏன்னா ஒயிட், பிங்க், அந்த மாதிரி நிறைய பூக்கள்லாம் இருக்கு. அங்க ஒரே இடத்துல பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கு. ஒரே இடத்தில் பூத்து குலுங்கும் வண்ண மலர்களுடன் சுற்றுலா பயணிகள் குடும்பமாக செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் அடிக்கடி விபத்து ஏற்படுவதாக கூறி கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள சிறுவானூரில் இருசக்கர வாகனம் மீது ஆட்டோ மோதியதில் கிஷோர் என்ற கல்லூரி மாணவர் படுகாயமடைந்தார். தகவல் அறிந்து திரண்ட பொதுமக்கள் தேசிய நெடுஞ்சாலை சரிவர அமைக்கப்படாததால் அடிக்கடி விபத்து ஏற்படுவதாக குற்றம் சாட்டினர். குறிப்பாக இணைப்புச் சாலை அமைக்கப்படாததால் விபத்து தொடர்வதாக கூறி கிராம மக்கள் மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சென்ற காவல்துறையினர் இணைப்புச் சாலை அமைப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறியதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. இந்த போராட்டத்தால் திருத்தணி, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, சென்னை, திருப்பதி செல்ல வேண்டிய வாகனங்கள் சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நின்றன. குற்றாலம் பிரதான அருவி பகுதியில் எந்தவிதமான கட்டுமான பணிகளையும் மேற்கொள்ளக்கூடாது என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் குற்றாலம் பிரதான அருவி பகுதியில் உள்ள பழமையான சிலைகளை பாதுகாக்க உத்தரவிடக் கோரி மதுரையை சேர்ந்த ராமர் ரவிக்குமார் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார். அதில் பிரதான அருவியில் நடைபெற்ற கட்டுமான பணியின் போது பாறையில் செதுக்கப்பட்டிருந்த பழமையான சிற்பங்கள் மற்றும் விநாயகர், சிவன் உள்ளிட்ட கடவுள்களின் சிலைகள் சேதப்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சிலைகளை பாதுகாக்கவும் கட்டுமான பணிகளை நிறுத்தவும் உத்தரவிட வேண்டும் என்று மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் வேல்முருகன், குமரப்பன் ஆகியோர் அடங்கிய அமர்வு பழமையான சிலைகளை அகற்றக்கூடாது என்றும் மறு உத்தரவு வரும் வரை பிரதான அருவி பகுதியில் எந்தவிதமான கட்டுமான பணிகளையும் மேற்கொள்ளக்கூடாது என்றும் உத்தரவிட்டது.